நான் சிவன், அழிப்பவன், படைப்பவன், காப்பவன். என் தியானத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். இது உலகின் சலசலப்பில் தொலைந்து போன ஆன்மாக்களுக்கானது, தங்கள் பாதையை மறந்தவர்களுக்கானது, மேலும் தங்கள் உள் வலிமையை உணராதவர்களுக்கானது. ஒரு முறை கைலாயத்தின் பனி படர்ந்த சிகரங்களில் நான் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தேன். பரம்பொருளின் மகத்துவம் என் ஒவ்வொரு அணுவிலும் வியாபித்திருந்தது. அங்கே என் முன் ஒரு இளையவன் தோன்றினான். அவனது முகம் சோர்வுற்றிருந்தது, கண்கள் நம்பிக்கையற்றிருந்தன. அவன் ஒரு வணிகன், ஆனால் அவனது வணிகம் வீழ்ச்சியடைந்து அவனது கனவுகள் சிதைந்திருந்தன. அவன் என்னிடம் வந்தான். தனது துயரங்களை, தனது தோல்விகளை, தனது பயங்களை எனக்கு முன் கொட்டினான். அவன் சொன்னான், ஈஸ்வரா, என் வாழ்க்கையில் அனைத்தும் தலைகீழாக மாறிவிட்டது. நான் தொடங்கிய அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைகின்றன. நான் பலவீனமானவன், திறமையற்றவன் என்று நினைக்கிறேன். இந்த உலகில் எனக்கு ஒரு இடம் இருக்கவில்லை என்று தோன்றுகிறது. இந்த துன்பங்களிலிருந்து நான் எப்படி மீண்டு வருவது? இந்த இருளில் இருந்து நான் எப்படி வெளிச்சத்திற்கு வருவது? அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் புன்னகைத்தேன். ஒரு ஆழ்ந்த அமைதி என் புன்னகையில் இருந்தது. நான் அவனிடம் சொன்னேன், மகனே, உன் துயரங்கள் எனக்கு புரிகின்றன. ஆனால் நீ காணாத ஒன்று இருக்கிறது. உனக்குள் இருக்கும் ஒரு மகத்தான சக்தி. நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன். என் படைப்பில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த கதை ஒரு பாடமாக அமையட்டும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சக்தி என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். சக்தி என்றால் வலிமை. ஆனால் அவன் பெயருக்கு மாறாக அவன் தன்னை மிகவும் பலவீனமானவனாக உணர்ந்தான். அவன் எந்த ஒரு வேளையிலும் நிலைத்து நின்றதில்லை. அவனது நண்பர்கள் அனைவரும் தங்கள் துறைகளில் முன்னேற, சக்தி மட்டும் தடுமாறிக் கொண்டிருந்தான். அவனது கிராமத்தினர் அவனை ஒரு தோல்வியாளன் என்று முத்திரை குத்தினர். அவன் ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான பயத்துடனும் தன்னம்பிக்கை இல்லாமலும் வாழ்ந்தான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் வறண்டன, கிணறுகள் நீர் இல்லாமல் போயின. மக்கள் பட்டினியால் வாடினர். கிராம தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். யார் இந்த மலைக்கு அடியில் இருக்கும் குகையில் இருந்து நீர் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு பெரிய வெகுமதி கிடைக்கும். ஆனால் அந்த குகை ஆபத்தானது. அங்கே பயங்கர மிருகங்கள் வாழ்கின்றன. பல வீரம் மிக்க இளைஞர்கள் முயற்சி செய்தனர். ஆனால் எவராலும் குகைக்குள் சென்று நீர் கொண்டு வர முடியவில்லை. சிலர் காயமடைந்தனர், சிலர் பயத்தால் பின்வாங்கினர். கிராம மக்கள் விரக்தியில் ஆழ்ந்தனர். சக்தி இந்த அறிவிப்பை கேட்டான். அவனது மனதில் ஒரு சிறு வெளிச்சம் தோன்றியது. அவன் எப்பொழுதும் பலவீனமானவனாகவே இருந்தான். ஆனால் இந்த நிலைமையில் அவன் தன் கிராமத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினான். இருப்பினும் பயம் அவனை ஆட்கொண்டது. நான் எப்படி இதை செய்ய முடியும்? நான் எப்பொழுதும் தோல்வி அடைபவன் என்று அவன் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். அவன் என் முன் அமர்ந்து தியானிக்க ஆரம்பித்தான். அவனது இதயத்தில் ஒரு சிறு நம்பிக்கை ஒளிரத் தொடங்கியது. அவன் என் நாமத்தை உச்சரித்தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அந்த நாமத்தின் அதிர்வுகள் அவனது பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கின. நானும் பார்வதியும் நந்தியும் கைலாயத்திலிருந்து இதை கவனித்துக் கொண்டிருந்தோம். பார்வதி என்னிடம் கேட்டாள், பிரபுவே, இந்த இளைஞன் இவ்வளவு பயந்தவனாக இருக்கிறானே, இவன் எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறான்? நான் புன்னகைத்தேன். தேவி, ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளே ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கிறது. அவர்கள் அதை உணராத வரை அவர்கள் பலவீனமாகவே இருப்பார்கள். ஆனால் ஒரு முறை அவர்கள் தங்கள் உள்வலிமையை உணர்ந்தால் எந்த தடையும் அவர்களை தடுக்க முடியாது. சக்திக்கும் அதுவே நடக்கும் என்றேன் நான். சக்தி தன் பயத்தை புறந்தள்ளி குகையை நோக்கி நடந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் தயக்கத்துடன் இருந்தது. குகையின் வாயிலில் அவன் ஒரு பெரிய பாம்பை கண்டான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. அவன் பின்வாங்க நினைத்தான். ஆனால் அவனது கிராம மக்களின் தாகம், அவனது குடும்பத்தின் ஆவல நிலை அவனது மனதில் தோன்றியது. அவன் தன் கண்களை மூடிக்கொண்டான். மீண்டும் ஓம் நம சிவாய் என்று உச்சரித்தான். ஆச்சரியப்படும் விதமாக பாம்பு மெதுவாக நகர்ந்து அவனுக்கு வழிவிட்டது. சக்தி ஆச்சரியப்பட்டான். ஒரு பயங்கரமான பாம்பு கூட அவனது உறுதியைக் கண்டு விலகிச் சென்றது. அவன் ஒரு சிறு நம்பிக்கையை உணர்ந்தான். சக்தி குகைக்குள் நுழைந்தான். குகை இருண்டு குளிர்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய அச்சுறுத்தலை கொண்டு வந்தது. அவன் முட்களை கடந்தான், பாறைகளில் தடுமாறினான். ஆனால் அவன் விடவில்லை. அவனது நோக்கம் தெளிவாக இருந்தது. கிராம மக்களுக்கு நீர் கொண்டு வர வேண்டும். அவனது இதயத்தில் ஒரு புதிய வலிமை பிறப்பதாய் உணர்ந்தான். குகையின் ஆழத்தில் அவன் ஒரு பெரிய சிங்கத்தை கண்டான். சிங்கம் கர்ஜித்தது.
அதன் கண்கள் தீப்பொறி பறந்தன. சக்திக்கு உயிர் பயம் ஏற்பட்டது. அவன் சாகப் போகிறான் என்று நினைத்தான். மீண்டும் அவன் கண்களை மூடிக்கொண்டு என் நாமத்தை உச்சரித்தான். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இந்த முறை சிங்கத்தின் கர்ஜனை மெதுவாக அடங்கியது. சிங்கம் சக்திக்கு முன் அமைதியாக அமர்ந்தது. சக்தி மெதுவாக தன் கண்களை திறந்தான். சிங்கம் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தது. சக்தி பயம் விலகியதை உணர்ந்தான். அவன் சிங்கத்தின் முன் அமர்ந்தான். அவன் தன் கைகளை நீட்டி சிங்கத்தின் தலையை மெதுவாக தடவினான். சிங்கம் அவனது தொடுதலை ஏற்றுக்கொண்டது. சக்திக்கு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டது. பயம் என்பது வெளிப்புறம் அல்ல, அது நம் மனதிற்குள் இருப்பதை அவன் உணர்ந்தான். நாம் பயத்தை புறந்தள்ளி நம் நோக்கத்தின் மீது கவனம் செலுத்தினால் எந்த தடையும் நம்மை தடுக்க முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவனது உள் வலிமை வெளிப்படத் தொடங்கியது. சிங்கம் அவனுக்கு வழிகாட்டியது. குகையின் மிக ஆழத்தில் ஒரு சிறிய நீர் ஊற்று இருப்பதை கண்டான். அந்த நீர் மிக தெளிவாகவும் குளிர்ந்தும் இருந்தது. சக்தி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அவன் தன் கைகளில் நீர் அள்ளினான். அதன் சுவை அமிர்தமாக இருந்தது. அவன் ஒரு பெரிய குவளையை நிரப்பி அதை எடுத்துக்கொண்டு குகையை விட்டு வெளியே வந்தான். கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் அவனை கண்டனர். சக்தி பயந்தவன், பலவீனமானவன் என்று அவர்கள் நினைத்தவன் வெற்றியுடன் திரும்பி வந்தான். கிராம மக்கள் ஆரவாரம் செய்தனர். சக்தி கொண்டு வந்த நீர் கிராம மக்களின் தாகத்தை தீர்த்தது. அந்த நாளுக்கு பிறகு சக்தி ஒரு புதிய மனிதனாக மாறினான். அவன் இனி தன்னை பலவீனமானவன் என்று நினைக்கவில்லை. அவன் தனக்குள் இருக்கும் வலிமையை உணர்ந்தான். அவன் தனது வணிகத்தில் புதிய உத்திகளை பயன்படுத்தினான். தைரியமாக முடிவுகளை எடுத்தான். அவன் கிராமத்திற்கு ஒரு முன்மாதிரியாக மாறினான். அவன் சந்தித்த ஒவ்வொரு சவாலையும் நம்பிக்கையுடன் எதிர்கொண்டான். நான் அவனை கண்டேன். அவனது முகத்தில் ஒரு அமைதியும் உறுதியும் இருந்தது. அவன் என்னிடம் வந்தான். ஈஸ்வரா, தங்கள் அருளால் தான் நான் என் உள் வலிமையை கண்டறிந்தேன். பயம் என்பது ஒரு மாயை. நாம் அதை எதிர்கொள்ள துணிந்தால் அது மறைந்துவிடும். நான் முன்பு ஒரு பலவீனமான அட்டை படகு போல இருந்தேன். ஆனால் இப்போது நான் ஒரு வலிமையான கப்பல் போல ஆகிவிட்டேன். எந்த புயலையும் என்னால் தாங்க முடியும். அவன் முடித்ததும் நான் அந்த வணிகனை பார்த்தேன். அவனது கண்கள் ஆச்சரியத்துடன் அகல விரிந்திருந்தன. அவன் மெதுவாக என் முன் மண்டியிட்டான். அவனது முகத்தில் ஒரு புதிய நம்பிக்கை தோன்றியது. நான் அவனிடம் சொன்னேன், மகனே, சக்தியின் கதை உனக்கானது. உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். ஒவ்வொரு தடையும் உனக்குள் இருக்கும் சக்தியை வெளிக்கொணரும் ஒரு வாய்ப்பு. பயம் என்பது உன் மனதின் ஒரு மாயை. அதை நீ எதிர்கொள்ள துணிந்தால் அது மறைந்துவிடும். நீயும் ஒரு சக்திதான். உன் பெயருக்கு சக்தி இல்லாவிட்டாலும் உனக்குள் அந்த சக்தி ஒளிந்திருக்கிறது. அதை நீயே கண்டறிய வேண்டும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். நீ விழுந்தால் எழுந்து நில். நீ தவறு செய்தால் அதிலிருந்து கற்றுக்கொள். நீ நம்பிக்கையை இழந்தால் உன் நோக்கத்தை நினைத்துக்கொள். உன் உள் மனதின் அமைதியை கண்டறி. அதுவே உனது உண்மையான பலம். தியானம் செய். அது உன் மனதை ஒருமுகப்படுத்தும். பிரபஞ்ச சக்தியுடன் இணை. அது உனக்கு வலிமையை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது அவை உன்னை பலவீனப்படுத்த வரவில்லை, மாறாக உன்னை பலப்படுத்த வந்திருக்கின்றன என்பதை நினைவில் கொள். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையும் உன் உள் வலிமையை வெளிக்கொணரும் ஒரு கருவி. நீ தனியாக இல்லை. என் அருளும் பிரபஞ்சத்தின் சக்தியும் எப்போதும் உன்னுடன் இருக்கும். இந்த உலகில் பல வெற்றிகளை அடைந்தவர்கள், பல தோல்விகளை தாண்டி வந்தவர்களே. அவர்களுக்கு இருந்த ஒரே வித்தியாசம், அவர்கள் தங்கள் உள் சக்தியை நம்பினார்கள். நீயும் நம்பு. உன் கனவுகளை பின்தொடர். உன் நோக்கத்திற்காக ஊழை. பயத்தை உனக்கு ஒரு துணையாக மாற்றிக்கொள். அது உன்னை இன்னும் கடுமையாக உழைக்க தூண்டும். ஆனால் அதை உன்னையால் அனுமதிக்காதே. அந்த வணிகன் புன்னகைத்தான். அவனது கண்கள் நம்பிக்கையுடன் பிரகாசித்தன. அவன் என்னிடம் நன்றி கூறிவிட்டு புதிய உத்வேகத்துடன் புறப்பட்டான். அவன் தனது வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினான். இந்த முறை தைரியத்துடனும் உறுதியுடனும். நான் சிவன், அழிப்பவன், படைப்பவன், காப்பவன். நான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளே இருக்கிறேன். நான் உனக்குள் இருக்கிறேன். உன் உள் சக்தியை உணர். நீ மகத்தானவன், திறமையானவன். நீ விரும்பினால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். உன் மனதில் பயம் இருக்கும் வரை நீ பலவீனமாக இருப்பாய். ஆனால் நீ பயத்தை வென்றால் நீ பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைவாய். நான் உங்களுக்கு என் ஆசீர்வாதங்களை தருகிறேன். உங்கள் பாதையில் வெளிச்சம் இருக்கட்டும். உங்கள் மனதில் அமைதி இருக்கட்டும். உங்கள் இதயத்தில் சக்தி இருக்கட்டும். ஓம் நம சிவாய.